ஈரானின் மிக முக்கிய அணு செறிவாக்கு நிலையமான நட்டான்ஸ் மீது அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் இணைந்து பாரிய வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளன. நிலத்தடி தளங்களை தகர்க்கக்கூடிய பங்கர் பஸ்டர் ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் அணு ஆற்றல் அமைப்பு இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ளதுடன் இது ஒரு ஆக்கிரமிப்பு குற்றச்செயல் என சாடியுள்ளது. இந்த தாக்குதலில் நிலையத்தின் நுழைவாயில்கள் மற்றும் அருகில் உள்ள கட்டிடங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக சர்வதேச அணுசக்தி முகமை உறுதிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் அணு உலைத்தளத்தின் வெளிப்புறத்தில் கதிரியக்க அளவில் எந்த உயர்வும் இல்லை எனவும் கதிரியக்க பொருட்கள் கசியவில்லை எனவும் IAEA தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அருகில் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு தற்போது எந்த ஆபத்தும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் தொடங்கிய முதல் வாரமான கடந்த பிப்ரவரி 28 நட்டான்ஸ் தளம் இலக்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்றைய தாக்குதல் ஈரானின் அணுசக்தி திறனை முடக்கும் நோக்கில் நடத்தப்பட்டதாக கருதப்படுகிறது. அணு விபத்து ஏற்படும் ஆபத்தை தவிர்க்க இருதரப்பினரும் இராணுவ நடவடிக்கைகளில் கட்டுப்பாடு காட்ட வேண்டும் என சர்வதேச அணுசக்தி முகமை வலியுறுத்தியுள்ளது.